உங்கள் ஆம்பூர் நான் சூர்யா பேசுகிறேன். நேற்று ஒரு துயர சம்பவம். நம்ம தருமபுரி சேர்ந்த தம்பி சாரா தம்பி தவறிட்டாரு. அது பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. என்னன்னா அது காரணம் வந்து பார்த்தா நிறைய பேர் லோட் பண்ற நீங்களும் உங்களோட மிஸ்டேக் இருக்கு. இப்போ ஒரு வண்டி மார்க்கெட்ல லோடு பண்றாங்கன்னா ஒரு பெரிய வண்டி இந்த கடைக்கு அந்த கடைக்கு அங்க எங்கன்னு டிரைவரை தூங்க விடாம ஒரே ஒரு பாயிண்ட்ல நீங்க நிப்பாட்டி லோடு பண்ணா இந்த பிரச்சனையே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த கடைக்கு அந்த கடைக்கு பக்கத்துல ஏத்துறீங்க. ஏத்தனா டிரைவர் தூக்கம் இல்லாம அங்க இங்கேயும் எழுந்து வண்டி போட்டு உக்காரப்புல தூக்கம் வராது. நீங்க என்ன பண்ண, ஒரு சின்ன வண்டியில ஏற்றின்னு வந்துட்டு இன்னும் பெரிய வண்டி ஓரமா ஒரு இடத்துல நீ படுத்து தூங்குப்பா, நாங்க லோடு பண்றோம், லோடு பண்ணிட்டு கூப்பிடுறோம் படுப்பான்ட்டு படுக்க வச்சுட்டு நீங்க லோடு பண்ணீங்கன்னா அந்த டிரைவர் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினான்னா நீங்க கொடுக்குற டைமுக்கு அந்த வண்டி வந்து சேஃபா போய் சேரும், சேஃபா அன்லோடு பண்ணும். அதை விட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இந்த இடத்துல போடு அந்த இடத்துல போடு அங்க போடு இங்க போடுன்ட்டு அந்த டிரைவரை தூங்கிடாம ரொம்ப பண்ணிடுறீங்க. அவன் என்ன பண்றான், அங்கிருந்து இப்போ டைமுக்கு போகணுமே அதுல வழியில போன் கால் வர பண்ணி ப்ரெஷர் கொடுத்துறீங்க, இன்னும் சீக்கிரமா போங்க மார்க்கெட்ல. அவங்க ஒரு பக்கம் இறக்குறவங்க சீக்கிரம் வாப்பா அன்லோடு பண்ணிட்டு அடுத்த வண்டி இறக்கணும் வாப்பா, வண்டி நிறைய இருக்கு வாப்பான்னு அவங்க ஒரு பக்கம். இந்த ப்ரெஷர் எல்லாம் மண்டியில ஏத்திட்டு அந்த வண்டி ஓட்டுறப்ப நம்ம கவனம் சிதறும். அதனால இந்த மைனர் ப்ராப்ளம் நிறைய வருது. அது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஒரு மார்க்கெட்ல ஒரு வண்டி லோடு பண்ணுதுன்னா அந்த வண்டி பெரிய வண்டி நிப்பாட்டி சின்ன வண்டியில இருந்து கொண்டு போய் அந்த வண்டி லோடு பண்ணிட்டு அந்த டிரைவரை தூங்க வச்சு சேஃபா அனுப்புறதுக்கு பாருங்க. பெரிய இழப்பு இது. அந்த அப்பா இல்ல பையன், ஒரே ஒரு தம்பி இருக்கான், அம்மா இருக்கு. அந்த குடும்ப நிலைமை நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் வண்டியில வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கு. அதெல்லாம் வெளியே அவ்வளவா தெரியல. இதுக்கு மேல கொஞ்சம் மாற்றத்தை மாத்தி பண்ணுங்க. ஒரு வண்டி டிரைவரை தூங்க விடுங்க, ஓய்வு கொடுங்க, ஓய்வு கொடுத்து லோடு பண்ணுங்க, மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.